அடுத்ததாக நாம் அனைவர்களும் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிற இந்திய திருநாட்டின் பெருமையை உலகெங்கும் பறைசாற்றிய செட்டிநாட்டு சிங்கம் தனது கண்ணியமான நிர்வாகத்தால் தனது பதவிக்கு பெருமை சேர்த்த என்னாலும் எங்கள் அமைச்சர் உடல்நிலை சரியில்லாத பொழுதினும் நம்முடைய அழைப்பை ஏற்று இங்கு வருகை தந்திருக்கின்ற மரியாதை மிகுந்த ஐயா திரு ப. சிதம்பரம் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். எல்லோருக்கும் வணக்கம். தமிழ்நாடு ஜமாத்துல் உலமா சபை சார்பில் வக்ஃப் திருத்த சட்டத்தை கண்டித்து நடைபெறக்கூடிய இந்த மாபெரும் பொதுக்கூட்டத்தில் தலைமையேற்றிருக்கும் மௌல்வி எம். முகமது இப்ராஹிம் ஃபைஜி அஷ்ரத் அவர்களே, முன்னிலை வைக்கின்ற அனைத்து பள்ளிவாசல் நிர்வாகிகள், உலமா பெருமக்கள், அனைத்து சமுதாய அமைப்புகளின் பொறுப்பாளர்களே, இங்கே வரவேற்புரை நிகழ்ச்சி தொகுப்பு துவக்க உரை என்று நிகழ்த்திய மரியாதைக்குரிய முகமது ஐகரியா நாஃபி அவர்களே, ஷேக் முகமது அரிசி அவர்களே, முகமது ஃபத்துதீன் யூசிஃபி அவர்களே, KM முகமது ஃபாரூக் அவர்களே, சிறப்புரையாற்றிய அன்புக்குரிய நண்பர் தமிழ்நாடு கூட்டுறவுத்துறை அமைச்சர் மாண்புமிகு சகோதரர் திரு பெரியகருப்பன் அவர்களே, காரைக்குடி சட்டமன்ற உறுப்பினர் நான்குடி அவர்களே, சிவகங்கை நகர்மன்ற தலைவர் துரை ஆனந்த் அவர்களே, துணைத் தலைவர் கார்கண்ணன் அவர்களே, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர் PR ராமச்சந்திரன் அவர்களே, விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் பாலையா அவர்களே, இந்தியன் யூனியன் முஸ்லிம் லீக் மாவட்ட தலைவர் ஹைதர் அலி அம்பலம் அவர்களே, மனிதநேய ஜனநாயக கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் சைஃபுல்லா அவர்களே, தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட தலைவர் MTS துல்கருணை சேட் அவர்களே, SDPI கட்சியினுடைய மாவட்ட தலைவர் டாக்டர் அப்துல் கலாம் அவர்களே, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாவட்ட துணை செயலாளர் ப. மருது அவர்களே, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய துணை செயலாளர் சேங்கை மாறன் அவர்களே, என்னுடைய அருமை நண்பர்கள் அல்லமீன் அவர்களே, சியா சுந்தரராஜன் அவர்களே, நகர காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் விஜயகுமார் அவர்களே, மற்றும் நன்றி உரை நடைபெறுக்கும் அபுபக்கர் சித்திக் இர்ஷாத் காசிமி அவர்களே, மற்றும் பெரியோர்களே, நண்பர்களே, தோழர்களே, வக்ஃப் சட்டத்தினுடைய வரைவு சட்டம் வந்தபோது முதலாக எதிர்த்து குரல் கொடுத்தது காங்கிரஸ் கட்சி என்று எல்லாருக்கும் தெரியும். அந்த முதல் குரல் இன்றும் ஒலிக்கிறது, என்றும் ஒலிக்கும். இந்த சட்டம் அமலாவதை நாங்கள் கடுமையாக எதிர்ப்போம் என்று முதல் கண் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சட்டத்தை பொறுப்பு குழுக்கு அனுப்பினார்கள்.
காங்கிரஸ் கட்சியின் சார்பிலே நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அந்த குழுவிலே இருந்தார்கள். அவர்கள் நீண்ட நெடிய விவாதங்களை நடத்தினார்கள். பல சாட்சிகளை குறுக்கு விசாரணை செய்தார்கள். இந்த வக்ஃப் வரைவு சட்டத்தில் உள்ள பிரிவுகளை எல்லாம் நுணுக்கமாக பார்த்து அதை அலசி ஆராய்ந்து இந்த பிரிவுகளிலே உள்ள பிழைகளை எல்லாம் எடுத்து சொன்னார்கள். ஆனால் அவற்றை எல்லாம் பொருட்படுத்தாமல் அரசு என்ன சொன்னதோ அந்த திருத்தங்களை மட்டும் வரைவு சட்டத்தை நிறைவேற்றி அந்த குழு அறிக்கை தந்தது. அந்த குழு தந்த அறிக்கையை அப்படியே நாடாளுமன்றத்திலே நிறைவேற்றி இருக்கிறார்கள். நாடாளுமன்றத்திலே நிறைவேற்றி இருக்கிறார்கள் என்றால் இந்தியாவிலே எந்த அளவுக்கு பிளவு இருக்கிறது என்பதை நாடாளுமன்றத்திலேயே தெரிந்தது. நாடாளுமன்றத்தில் 235 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் லோக்சபையில மக்களவையில எதிர்த்து வாக்களித்தார். மாநிலங்களவையில ஏறத்தாழ 88 உறுப்பினர்கள் எதிர்த்து வாக்களித்தார். இந்த எதிர்த்து வாக்களித்த நாடாளுமன்ற உறுப்பினர்களை நான் பாராட்டுகிறேன். அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவிக்கிறேன். ஒவ்வொருவருடைய தொகுதியிலேயும் எல்லா சமுதாய மக்களும் இருப்பார்கள். இந்து சமுதாய மக்கள் தான் பெரும்பான்மையாக இருப்பார்கள். ஏனால் நாட்டில் பெரும்பான்மை இந்து சமுதாயத்தை சார்ந்தவர்கள். இஸ்லாமிய சமுதாய மக்கள் இருப்பார்கள், கிறிஸ்துவ சமுதாய மக்கள் இருப்பார்கள், பல சமய பிரிவுகளை சார்ந்தவர்கள் இருப்பார்கள். ஆனால் இந்து மக்கள் பெரும்பான்மையான தொகுதிகளிலே நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் கூட இந்த வக்ஃப் சட்டத்தை எதிர்த்து வாக்களித்திருக்கிறார் என்பது. அடுத்த தேர்தல் என்ன ஆகும்? இந்த வக்ஃப் சட்டத்தை எதிர்த்து வாக்களித்தால் இந்து மக்கள் வாக்கு நமக்கு வராமல் போய்விடும் என்றெல்லாம் கவலைப்படவில்லை. காரணம், இந்த வக்ஃப் சட்டம் என்பது 1992 ஆண்டு RSS இயக்கமும் பாரதிய ஜனதா கட்சியும் தொடங்கிய தாக்குதலுடைய முற்றுப்புள்ளி என்று சொல்ல மாட்டேன். அந்த பயணத்தில் இது ஒரு மைல்கல். 1992 இந்த தாக்குதல் தொடங்கியது. எந்த நிகழ்ச்சியை நான் குறிப்பிடுகிறேன் என்று உங்களுக்கு தெரியும். 1992 டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி என்ன நடந்தது, எவ்வளவு துயரமான நிகழ்வு நடந்தது என்பது உங்களுக்கு எல்லாம் தெரியும். அதற்கு பிறகு வாஜ்பாய் காலத்தில் கொஞ்சம் அடக்கி வாசிச்சோம். காரணம், வாஜ்பாய் கண்ணியமானவர். RSS தன்னுடைய கொள்கைகளை மாற்றிக்கொண்டதாக நான் சொல்ல மாட்டேன். RSS தன்னுடைய கொள்கையிலே தீவிரமாக இருந்தது. ஆனால் இந்திய பிரதமர் கண்ணியமானவர். இந்தியாவில் இந்துக்களுக்கும் இஸ்லாமிய மக்களுக்கும் பிளவு ஏற்பட்டு வேற்றுமைகள் வளர்ந்து விட்டால் இந்தியா என்ன கதியாகும் என்பது அவருக்கு தெரியும். அவர் அடக்கி வாசித்தார். அவர் காலத்துக்கு பிறகு 10 ஆண்டுகள் காங்கிரஸ் கட்சி ஆட்சி செய்தது. காங்கிரஸ் கட்சி தலைமையிலே ஐக்கிய முற்போக்கு கூட்டணி, திராவிட முன்னேற்ற கழகம் உட்பட்ட கட்சிகள் ஆட்சி செய்தார்கள். அந்த காலத்தில் இஸ்லாமிய மக்கள் மீது தாக்குதல் நடக்கவில்லை. ஒரு தாக்குதல் நடந்தது குஜராத்தில் ஒரு மோசமான தாக்குதல் நடந்தது. அதற்கு பிதாமகன் யாரு, அந்த காலத்தில் குஜராத்தில் முதலமைச்சராக இருந்தவர் யார் என்று உங்களுக்கு எல்லாம் தெரியும். அந்த சரித்திரத்தை எல்லாம் பேச போனால் நீண்ட உரையாற்றுவதற்கு நேரம் கிடையாது.
ஆனால் திரு நரேந்திர மோடி அவர்கள் பிரதமராக வந்த பிறகு தொடர்ந்து தாக்குதல் நடைபெறுகிறது என்பதை மறந்துவிடாதீங்க. எந்த பிரச்சனையை எந்த காரணத்தை காட்டியாலும் ஏதாவது பிரச்சனையை உருவாக்குகிறார். லவ் ஜிஹாத் என்கிறார்கள். லவ் ஜிஹாத் என்றால் இந்து பெண்களை எல்லாம் இஸ்லாமிய சகோதரர்கள் கவர்ந்து கடத்தி கொண்டு போகிறார்கள் என்று பெயர். எங்க நடக்குது? அடுத்தது ஹிஜாபை வைத்து ஒரு போராட்டத்தை தொடங்கினார்கள் கர்நாடகத்தில். ஹலாலை வைத்து ஒரு போராட்டத்தை தொடங்கினார்கள். இதைத்தான் உண்ண வேண்டும், இதை உண்ணக்கூடாது. இதைத்தான் உடுத்த வேண்டும், இதை உடுக்கக்கூடாது என்று தொடர்ந்து சின்ன சின்ன பிரச்சனைகளை காலம் காலமாக இருந்து வரக்கூடிய பழக்க வழக்கங்களை எல்லாம் எதிர்த்து ஆங்காங்கே போராட்டங்களை நடத்தி இஸ்லாமிய மக்களை மிரட்டி பணிய வைக்க முடியுமா என்று பார்த்தார். ஆனால் நான் இந்து மக்களை பாராட்டுகிறேன். இந்த ஒவ்வொரு போராட்டமும் பிசுபிசுத்து போனதற்கு காரணம் பெரும்பான்மையான இந்து மக்கள் இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக இருக்கிறார். அவர்கள் மத வழிபாடு, அவர்கள் உணவு பழக்க வழக்கம், அவர்களுடைய உடை பழக்க வழக்கம், அவர்களுடைய வழிபாட்டு முறை, அவர்களுடைய திருமண முறை என்று நமக்கு இருப்பதைப் போல அவர்களுக்கு இருக்கிறது. நமக்கு இருப்பதைப் போல கிறிஸ்துவர்களுக்கு இருக்கிறது. நமக்கு இருப்பதைப் போல ஜைன சமுதாயத்தை சார்ந்த மக்களுக்கு இருக்கிறது. நமக்கு இருப்பதைப் போல சீக்கிய மதங்களுக்கு இருக்கிறது. நமக்கு என்ன உரிமையும் நம்முடைய பழக்க வழக்கங்கள், நம்முடைய சம்பிரதாயங்களில் நாம் எப்படி பெருமை கொண்டு சொந்தம் கொண்டாடுகிறோமோ அவரவர்கள் சம்பிரதாயங்களை அவர்கள் சொந்தம் கொண்டாடி பெருமை கொள்கிறார்கள். ஆகவே வாழ விடு, லெட் அண்ட் லெட் லிவ். நான் வாழ வேண்டும், மற்றவர்களை வாழ விட வேண்டும் என்று பெரும்பகுதியான இந்துக்கள் அந்த சகிப்புத்தன்மை, அந்த ஏற்புத்தன்மை இருப்பதால் தான் இந்தியா இன்னும் பிழைத்திருக்கிறது. நான் சொல்லுவேன், இந்து மக்கள் உங்களுக்கு எதிர் என்று நினைக்காதீர்கள். இந்து மக்களுடைய குரல் பாரதிய ஜனதா கட்சி என்பதை நான் ஏற்றுக்கொண்டதே கிடையாது. இந்து மக்களின் குரல் RSS என்பதை நான் ஏற்றுக்கொண்டதே கிடையாது. இந்து மக்களின் குரல் பஜ்ரங் தள், விஸ்வ ஹிந்து பரிஷத் என்பதை நான் ஏற்றுக்கொண்டதே கிடையாது. இன்னும் சொல்ல போனால் பெரும்பகுதி இந்து மக்கள் இவர்களை வெறுக்கிறார்கள். பஜ்ரங் தள், விஸ்வ ஹிந்து பரிஷத், RSS-ஐ வெறுக்கிறார்கள். ஆனால் ஆட்சி அவர்கள் கையில் இருப்பதால் அடங்கி இருக்கிறார்கள். ஆனால் இந்து மக்கள், நீங்கள் எப்படி இந்து மக்கள் மீது அன்பாகவும் பாசமாகவும் இருக்கிறீர்களோ அதை போல இந்து சமுதாயத்து மக்கள் உங்கள் மீது அன்பாகவும் பாசமாகவும். இந்த சூழ்நிலையில் இந்த சட்டம் வந்திருக்கிறது. இந்த சட்டத்தை பற்றி நான் ஒரு முறை பேசினேன். இந்த சட்டத்தை பற்றி ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறேன். இந்த சட்டம் பிழையான சட்டம், தவறான சட்டம். இறுதியிலே உச்ச நீதிமன்றத்திலே இந்த வழக்கு நடக்கும் பொழுது இந்த சட்டம் செல்லாது என்று அறிவிப்பார்கள் என்ற முழு நம்பிக்கை இருக்கிறது. இந்த சட்டம் என்ன சொல்கிறது? இப்பதான் தமிழ்நாடு ஆளுநர் நான் பிடித்த முயலுக்கு 3 கால். சட்டமன்றம் நிறைவேற்றிய சட்டத்துக்கு, மசோதாவுக்கு நான் ஒப்புதல் தர வேண்டிய அவசியம் இல்லை. 2 ஆண்டுகள் 3 ஆண்டுகள் கிடப்பில் போடலாம். எனக்கு விரும்பிய சட்டத்தை நிறைவேற்றினால்தான் நான் ஒப்புதல் தருவேன். எனக்கு விருப்பமில்லாத சட்டத்தை நிறைவேற்றினால் நான் ஒப்புதல் தரமாட்டேன் என்று ஆணவத்தோடு 2 ஆண்டுகள் நர்த்தனம் ஆடினார். என்ன ஆச்சு? இறுதியில ஒரு தீர்ப்பு கொடுக்கக்கூடிய ஒரு உச்ச நீதிமன்றம் இருக்கிறதா இல்லையா? அந்த தீர்ப்பு என்ன வந்திருக்கிறது? அதை பற்றி 4 நாட்களாக ஏன் ஆளுநர் பேச மாட்டேன் என்கிறார்? அதை போல நான் உறுதியாக சொல்கிறேன்,
நம்பிக்கையோடு இருங்கள். வழக்கறிஞர் என்ற முறையிலே சொல்கிறேன், நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற முறையிலே சொல்கிறேன். இந்த சட்டம் உச்ச நீதிமன்றத்திலே வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து அந்த தீர்ப்பு வந்தால் இந்த சட்டம் பிழையான சட்டம், செல்லாத சட்டம் என்று தீர்ப்பு வைத்தார். உங்களுக்கு அரசியல் சாசனம் உரிமை தந்திருக்கிறது. நாளைதான் அம்பேத்கருடைய பிறந்த நாள். அண்ணல் அம்பேத்கர் இவையெல்லாம் நடக்கும் என்று எதிர்பார்த்து அரசியல் சாசனத்திலே பிரிவை எழுதவில்லை. நடக்கக்கூடாது என்பதற்காக எழுதினார். நடக்கக்கூடாது என்பதற்காக எழுதியது நடக்கும்போது நமக்கு மிகப்பெரிய அரணாக, மிகப்பெரிய கேடயமாக இருந்தது. அரசியல் சாசனத்தின் 26வது பிரிவு, அரசியல் சாசனத்தின் 29வது பிரிவு, அரசியல் சாசனத்தின் 30வது பிரிவெல்லாம் எல்லா சிறுபான்மையினருக்கும், மத சிறுபான்மை, மொழி சிறுபான்மை, அனைத்து சிறுபான்மைகளுக்கும் மிகப்பெரிய பாதுகாப்பாக இருக்கிறது. ஆகவேதான் உலகத்தில் இருக்க பெரிய அறிஞர்கள் எல்லாம் சொல்றாங்க, ஒரு நாடு நாகரிகமான நாடு, ஒரு நாடு ஜனநாயக நாடா, ஒரு நாடு சகிப்புத்தன்மை உள்ள நாடா என்பதை எப்படி அளவு பார்ப்பது, சிறுபான்மை மக்களை பெரும்பான்மை எப்படி நடத்துகிறது என்பதை வைத்துத்தான் ஒரு நாடு ஜனநாயக நாடா, மதச்சார்பற்ற நாடா, நாகரிக நாடா, சகிப்புத்தன்மை உள்ள நாடாக கருத முடியும் என்று சொல்கிறார். அதை அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் உணர்ந்துதான் 1949 1950 அரசியல் சாசனத்தை எழுதும் போது இந்த முக்கியமான பிரிவுகளை அரசியல் சாசனத்தை எழுதினார். அந்த அரசியல் சாசனம் உங்கள் பக்கம் இருக்கும். அந்த அரசியல் சாசனம் உங்களுக்காக குரல் கொடுக்கும். அந்த அரசியல் சாசனம் உங்களை காப்பாற்றும் என்று நான் உறுதியாக சொல்ல விரும்புகிறேன். சுருக்கமாக இந்த சட்டத்தை பாருங்க. இந்த சட்டம் என்ன சொல்லுது? இதுவரை இருந்த சட்டம், இதுவரை இருந்த பழக்கம் என்னவென்றால், யார் வேணாலும் இஸ்லாமிய சமுதாய மக்களுக்கு அவர்கள் நல்வாழ்வுக்காக தானம் கொடுக்கிறோம். நான் கூட கொடுக்கிறோம். மத்திய பிரதேசத்தின் முதலமைச்சராக இருந்த திக்விஜய் சிங் அவர்கள் நாடாளுமன்ற மக்களவையில் எனக்கு அடுத்த இருக்கையிலே இருக்கிறார். அவர் சொன்னாரு, நான் என்னுடைய ஊர்ல, ராய்கர்ங்கிற ஊர்ல, என்னுடைய ஊர்ல இஸ்லாமிய மக்களுக்கு அவர்கள் இறந்தவர்களின் உடல்களை புதைப்பதற்கு இடம் கிடையாது. அவர்கள் இடம் கேட்டார்கள். என்னுடைய சொந்த இடத்தை நான் தானமாக தந்தேன் என்று சொன்னார். அதை போல தமிழ்நாட்டில் பல இடங்களில் இந்து மக்கள் தானமாக தந்திருக்கிறார்கள். நிலத்தை தந்திருக்கிறார்கள், பணத்தை தந்திருக்கிறார்கள், மசூது கட்டுவதற்கு பணம் தந்திருக்கிறார்கள், தர்கா கட்டுவதற்கு பணம் தந்திருக்கிறார்கள். நான் சிறு குழந்தையாக இருந்தபோது சென்னை அண்ணா சாலை என்று அழைக்கப்படும் மவுண்ட் ரோடுல புகாரி ஹோட்டலுக்கு எதிராக ஒரு தர்கா இருக்கிறது. பல பேருக்கு தெரியும். ஒவ்வொரு வியாழக்கிழமையும் என்னுடைய தாயார் அந்த தர்காவுக்கு போவார். அந்த தர்காவை சுற்றி வந்து பூசிப்பார். என்னையும் அழைத்து கொண்டு போவார். இது தர்கா, இது கோயில், இது மாதா கோயில் என்ற பிரிவு தெரியாது. நான் படித்தது கிறிஸ்துவ பள்ளிக்கூடத்தில், கிறிஸ்துவ கல்லூரியில். அதில் மாதா கோயில் இருக்கும், மயிலாப்பூர்ல கபாலீஸ்வர் கோயில் இருக்கும், மவுண்ட் ரோட்ல தர்கா இருக்கும். 3 இடத்துலையும் சுவாமி தான் இருக்கிறாருன்னு என் தாயார் கூட்டிட்டு போவாங்க. 3 இடத்துலையும் சாமி கும்பிடுவாங்க. 3 இடத்துலையும் அவங்களும் சாமி கும்பிடும் போது நானும் சாமி கும்பிடுவேன். இது வேறு கடவுள், இது வேற கடவுள் என்றா பிரிச்சு பார்த்தோம். ஆக இந்து மக்கள், கிறிஸ்துவ மக்கள், சீக்கிய மக்கள் இஸ்லாமிய சமுதாயத்தினுடைய நல்வாழ்வுக்காக, நலனுக்காக தானம் கொடுப்பது இதுவரை வழக்கத்தில் இருந்தது. சட்டப்படி செல்லும் என்று உயர்நீதிமன்றங்கள் தீர்ப்பளித்திருக்கின்றன. இந்த சட்டம் அந்த உரிமையை பறிக்கிறது. உங்கள் உரிமையை பறிக்கல, என்னுடைய உரிமையை பறிக்கிறது.
நான் கொடுக்கலாம், என்னுடைய உரிமையை பறிக்கிறது. உங்களுக்காக நான் தரலாம். எப்படி பல ஊர்களில் கோயில் கும்பாபிஷேகம் நடந்தா அந்த ஊர்ல இருக்கிற இஸ்லாமியர்களுக்கு கூட நான் பணம் கொடுக்குறாங்க. அது ஒன்றும் அதிசயம் இல்லையே. என்னுடைய உரிமையை பறிக்கிறது, உங்களுடைய உரிமையை பறிக்கிறது. இந்த பறிப்பை, இந்த பிற்போக்கான ஷரத்தை, பிரிவை இந்த சட்டத்தில் பாரதிய ஜனதா கட்சி நிறைவேற்றி இருக்கிறது. அடுத்தது, யார் தானம் கொடுக்கலாம்? இஸ்லாமியர் அல்லாதவர்கள் தானம் கொடுக்காதுன்னு சட்டம் சொல்லுது. அதுவே புகை. இஸ்லாமியர்கள் தானம் கொடுக்கலாமா? அதுக்கு வரம்பு வைக்கிறாங்க. இஸ்லாமியராக 5 ஆண்டுகள் இருக்கணுமா? இது என்ன புதுசா இருக்கு? இந்து குடும்பத்தில் பிறந்தவன் இந்து, இஸ்லாமிய குடும்பத்தில் பிறந்தவன் முஸ்லிம். குழந்தை பருவத்திலிருந்தே அவன் முஸ்லிம் தான். 5 ஆண்டுகள் இஸ்லாமியராக இருக்க வேண்டும். இஸ்லாமிய வழிபாடு முறைகளை பின்பற்ற வேண்டும். அதுவும் பத்திரத்தின் மூலமாக தான் கொடுக்கணும். அந்த பத்திரமும் ஆங்கிலத்தில் ஒரு சொல்லை பயன்படுத்தி இருக்கிறாங்க. அதுக்கு என்ன பொருள்னு கேட்டா அமைச்சருக்கே சொல்ல முடியல. கன்ட்ரைவன்ஸ், அதாவது குயுக்தியால அந்த பத்திரத்தை எழுதப்படாதான். பேனால தானே பத்திரம் எழுதணும், குயுக்தியால எப்படி பத்திரம் எழுத முடியும்? ஆக யாராவது தானம் கொடுத்தா, இஸ்லாமியர் தானம் கொடுத்தா, பத்திரம் எழுதுபவரை போய் பார்த்து பத்திரம் எழுதி தானம் கொடுத்தா, நீ குயுக்தியா எழுதுனியான்னு கேட்பாங்க. குயுக்தியா எழுதியாங்கன்னு எப்படி தீர்மானிக்க முடியும்? யார் தீர்மானிக்க முடியும்? ஆங்கிலத்தில் கன்ட்ரைவன்ஸ், கன்ட்ரைவன்ஸ்னா ஒரு இயந்திரம். அதுக்கு கன்ட்ரைவன்ஸ் என்ற வார்த்தையை பயன்படுத்தி இருக்காங்க. இதுக்கு என்ன பொருள் என்று அமைச்சரை கேட்டா அமைச்சருக்கே சொல்ல முடியல. இந்த சட்டத்தை அங்கே முன்மொழிந்த அமைச்சர்களுக்கு கன்ட்ரைவன்ஸ் என்ற வார்த்தைக்கு என்ன பொருள், இந்த இடத்துல, இந்த பிரிவில், இந்த ஷரத்துல கன்ட்ரைவன்ஸ் என்ற வார்த்தையை பயன்படுத்தினீர்களே, இதுக்கு என்ன பொருள்னு கேட்டா கிடையாது. என்ன கன்ட்ரைவன்ஸ்? என்னுடைய நிலம் நான் தானம் தரேன், என்னுடைய பணம் நான் தானம் தரேன், என்னுடைய வீடு நான் தானம் தர்றேன். இதுல என்ன கன்ட்ரைவன்ஸ் வந்துருக்கு? பத்திரம் எழுதி சொல்றீங்க, பத்திரம் எழுதணும். பத்திரம் எழுதி பதிவு செய்த பிறகு குயுக்தி எங்க வந்துச்சு? இந்த ஷரத்து மோசமான ஷரத்து என்று நான் கண்டிக்கிறேன். இந்த ஷரத்தும் செல்லாது என்று உச்ச நீதிமன்றம் தீர்ப்பளிக்கும். அடுத்தது, இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியின் நேற்று வரை தலைவராக இருந்த முன்னாள் தலைவர் வாய் மலர்ந்து சொல்லியிருக்கிறார். என்ன சொல்றாரு? இந்த சட்டம் ஏன் வந்தது அப்படின்னு நிருபர்கள் கேட்கிறாங்க. அவரு தெரிஞ்சு சொன்னாரோ தெரியாம சொன்னாரோ, இஸ்லாமியர்கள் நலனுக்காக இந்த சட்டம் வந்ததாக சொல்லல. அப்படித்தான் பிரதமரும் உள்துறை அமைச்சரும் சொல்லி வர்றாங்க. இஸ்லாமிய மக்களுடைய நலனுக்காக இந்த சட்டத்தை கொண்டு வந்தோம். இஸ்லாமிய மக்களின் நலனுக்காக இந்த சட்டத்தை கொண்டு வந்தா இந்த மேடைகளில் வந்து உங்களெல்லாம் பார்த்து கேட்கணும். இஸ்லாமியர்களை அழைத்து பிரதமரோ உள்துறை அமைச்சரோ பேசியிருக்கிறாங்களா? உங்களுக்காக இந்த சட்டம், நீங்க சொல்லுங்க, நீங்க ஏற்றுக்கொண்டால் இந்த சட்டத்தை நிறைவேற்றுகிறோம், நீங்கள் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் இந்த சட்டத்தை நிறைவேற்றவில்லை என்றெல்லாம் வெளிப்படையா சொல்லியிருக்கணும். அப்படி கேட்ட மாதிரி தெரியல. நேற்று வரை தலைவராக இருந்த தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சி தலைவர் இன்னைக்கு ஒரு புதிய கோட்பாடை கண்டுபிடிச்சிருக்கார், புதிய கருத்தை சொல்லியிருக்கிறார். ஏற்கனவே இஸ்லாமிய வக்ஃபுகளுக்கு நாடு முழுவதும் 18 லட்சம் ஏக்கர் இருந்தது. இப்ப இந்த 10 ஆண்டுகளில் ஏராளமான ஏக்கர் பூமி அவர்களுக்கு வந்திருக்கிறது. 58 லட்சம் ஏக்கர் வந்திருக்கிறது. இந்த 58 லட்சம் ஏக்கர் எப்படி வந்தது என்பதை கண்டுபிடிப்பதற்காகத்தான், அவர்கள் ஆக்கிரமித்து வந்ததா அல்லது திருடி வந்ததா எடுத்து வந்ததா என்பதை கண்டுபிடிப்பதற்காகத்தான் இந்த சட்டத்தை கொண்டு வந்தோம்னு சொன்னதற்காக அவருக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டேன்.
ஆக ஏழை இஸ்லாமியர் மக்களுடைய நலனுக்காக இந்த சட்டம் கொண்டு வரல. இஸ்லாமிய வக்ஃபுகளுக்கு சொந்தமான நிலத்தை, இடங்களை, பணங்களை பறிப்பதற்காக இந்த சட்டம். சரி, இஸ்லாமியர்களுக்கு இவ்வளவு நிலம் இருக்கு, கிறிஸ்துவர்களுக்கு நிலம் இருக்கா இல்லையா? தமிழ்நாட்டில் அறநிலையத்துறைக்கு மட்டும் அறநிலையத்துறை அமைச்சர் இருக்கிறார். அறநிலையத்துறை துறைக்கு கீழே இருக்கிற கோயில்களுக்கு மட்டும் ஏறத்தாழ 5 லட்சம் ஏக்கர் பூமி இருக்கு. திருப்பதி தேவஸ்தானம் உட்பட ஆந்திராவில் இருக்கக்கூடிய கோயில்களுக்கு ஏறத்தாழ 5-6 லட்சம் ஏக்கர் இருக்கு. கிறிஸ்துவர்களுக்கு பல லட்சம் ஏக்கர் இருக்கு. இருந்துட்டு போட்டுமே. இஸ்லாமியர்களுக்கு 18 லட்சம் ஏக்கரோ, 28 லட்சம் ஏக்கரோ, 58 லட்சம் ஏக்கரோ இருந்தா இருந்துட்டு போதுமே. அதிலேயே நீங்க குறி வைக்கிறீங்க. அதை ஏன் கவர வேண்டும், பறிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் இந்த சட்டத்தை கொண்டு வரீங்க? இந்த சட்டம் என்ன சொல்றதுன்னா, வக்ஃப் போர்டு தான் ஒரு மாநிலத்தில் பெரிய அமைப்பு. வக்ஃபுகளுக்கெல்லாம் நிர்வகிப்பதற்கு வக்ஃப் வாரியம். தமிழ்நாட்டில் ஒரு வக்ஃப் வாரியம் இருக்கு, தெலுங்கானாவில் ஒரு வக்ஃப் வாரியம் இருக்கு, கேரளத்தில் ஒரு வக்ஃப் வாரியம் இருக்கு. அந்த வக்ஃப் வாரியத்தில் பழைய சட்டம் என்ன சொல்றதுன்னா, முஸ்லிம் அல்லாதவர் அந்த வக்ஃப் வாரியத்தில் இருக்க முடியாது. இப்ப இந்த சட்டம் என்ன சொல்றதுன்னா, முஸ்லிம் அல்லாதவர்கள் நிச்சயமாக இருக்க வேண்டும். முஸ்லிம்கள் இருக்கலாம், முஸ்லிம் அல்லாதவர்கள் இருக்கலாம். நான் கேட்கிறேன், அறநிலையத்துறை அமைச்சர், முன்னாள் அறநிலையத்துறை அமைச்சர் இதை ஆமோதிப்பார் என்று நினைக்கிறேன். இந்து சமய அறநிலைய சட்டம்னு தமிழ்நாட்டில் இருக்கு. அதே மாதிரி ஆந்திராவில் ஒரு சட்டம் இருக்கு. அந்த சட்டத்தை எடுத்து பாருங்க. 10வது பிரிவு 26வது பிரிவை பாருங்க. 10வது பிரிவு என்ன சொல்றதுன்னா, HRNC இந்து சமய அறநிலையத்துறை ஆணையர், கமிஷனர் இந்துவாக இருக்க வேண்டும். துணை கமிஷனர் இந்துவாக இருக்க வேண்டும். அனைத்து ஊழியர்களும் இந்துவாக இருக்க வேண்டும். 26வது பிரிவு என்ன சொல்றதுன்னா, கோயில்களுக்கு அறங்காவலர் நியமித்தால் அனைவரும் இந்துவாக இருக்க வேண்டும். அது ஒன்றும் அதிசயம் இல்லை, அது ரொம்ப இயற்கை தான். இப்ப பழனி கோயிலுக்கு, திருச்செந்தூர் கோயிலுக்கு, திருத்தணி கோயிலுக்கு, மதுரை மீனாட்சி கோயிலுக்கு அறங்காவலர் அரசு நியமிக்கிறது என்றால் இஸ்லாமியராக நியமிப்பாங்க. இஸ்லாமியரை நியமித்தால், நான் இஸ்லாமியராக இருந்து அமைச்சர் என்னை பார்த்து, நீங்க மதுரை மீனாட்சி கோயிலுக்கு நீங்க இஸ்லாமியர் பரவாயில்ல, நீங்க அறங்காவலராக இருங்கன்னா நீங்க உங்களுக்கு பைத்தியம் முடிச்சு போச்சா? நான் எப்படி மதுரை மீனாட்சி கோயிலுக்கு அறங்காவலராக இருக்க முடியும்? இந்துக்களை போடுங்கன்னு நான் சொல்ல மாட்டேன்னா? இஸ்லாமியர்கள் அவ்வளவு அறிவிலிகளா? இந்து கோயிலுக்கு அறங்காவலரை போட்டா ஏத்துக்குவாங்களா? அவங்களே மறுத்துருவாங்க. அதை போல இஸ்லாமிய வக்ஃபுக்கு இந்துவை எப்படி போடலாம், கிறிஸ்துவரை எப்படி போடலாம்? இப்ப கிறிஸ்துவ அறக்கட்டளைகள் இருக்கின்றன, கிறிஸ்துவ அமைப்புகள் இருக்கின்றன, கோயில்களுக்கு கிறிஸ்துவர்கள் இருக்கிறாங்க, அறங்காவலராக இருக்காங்க, கமிட்டியில் இருக்கிறாங்க. லே கமிட்டின்னு ஒரு கமிட்டி இருக்கு. அதுல முஸ்லிமை போட முடியுமா, இந்துவை போட முடியுமா? இது இஸ்லாமியர் மீது தொடுக்கப்பட்ட பிரத்யேகமான விசேஷமான தாக்குதல். இந்து கோயில்களுக்கு ஒரு இஸ்லாமியரை போட்டால் இந்த நாட்டில் புரட்சியே வெடிச்சிடும். அதை போல இஸ்லாமிய அமைப்புகளுக்கு இந்துவை போட்டால் ஏன் ஏற்றுக்கொள்ள வேண்டும்? எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? இது இந்த சமுதாயத்துக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய சவால். அந்தந்த மதத்தை சார்ந்தவர்கள், அந்தந்த மதத்தினுடைய அறநிலையங்கள், தர்ம நிலையங்களை நிர்வகிக்கும். சிங்கப்பூர்ல அப்படித்தான், இலங்கையில் அப்படித்தான், எல்லா நாடுகளிலேயும் அப்படித்தான். எந்த நாட்டிலேயாவது ஒரு மதத்தினுடைய வழிபாடு தலங்களை
அறநிலையங்களை, தர்ம நிறுவனங்களை இன்னொரு மதத்தினர் நிர்வகித்ததாக ஒரு உதாரணத்தை உலகத்திலேயே சொல்ல முடியும். இந்த கண்டுபிடிப்பை பாரதிய ஜனதா கட்சி செய்கிறது. இந்த பிரிவு நிச்சயமாக சட்ட விரோதமானது. 26வது பிரிவுக்கு, அரசியல் சாசனத்தின் 26வது பிரிவுக்கு விரோதமானது என்று உச்ச நீதிமன்றம் தீர்ப்பளிக்கும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். கடைசியாக ஒரு பெரிய புகை இப்ப தாவா வருது. இந்து கோயில்களுக்கும் நிலத்துல தாவா வரும், கோயில் அரங்காவலர்களுக்கும் குத்தகைக்கு இருப்பவர்களுக்கும் தாவா வரும். அந்த தாவாவை நீதிமன்றத்தில் தீர்ப்பு. அறநிலையத்துறை கமிஷனர் ஒரு ஆர்டர் போடுவாரு. அந்த ஆர்டர் ஒருத்தருக்கு சாதகமாக இருக்கும், ஒரு பாதகமாக இருக்கும், நீதிமன்றத்துக்கு போகும். இந்த விந்தையான சட்டத்துல என்ன பிரிவுன்னா, ஒரு தாவா வந்துச்சுன்னா அரசுக்கு சொந்தமானதா, மசூதிக்கு சொந்தமானதா, அரசுக்கு சொந்தமானதா, வக்ஃபுக்கு சொந்தமானதா என்று ஒரு தாவா வந்துச்சுன்னா முதல்ல வரைவு சட்டத்துல மாவட்ட ஆட்சியர், கலெக்டர்னு எழுதுனாங்க. அதுக்கப்புறம் கலெக்டருக்கு மேல, கலெக்டரா இருந்தா அவரு கலெக்டர், அந்த எக்ஸ் ஆஃபிஷியோன்னு சொல்லுவாங்க, கலெக்டரா யார் இருக்கிறாங்களோ அவங்க தான் தீர்மானிப்பாங்க. இப்ப கலெக்டருக்கு மேல ஒருத்தர் அரசு நியமிக்கும். எப்படி? அரசுக்கு சொந்தமா நிலமா, வக்ஃபுக்கு சொந்தமான நிலமான ஒரு தாவா வந்துச்சுன்னா அரசு ஒரு அதிகாரியை நியமிக்குமா, மூத்த அதிகாரியை, சீனியர் ஆபீசர் நியமிக்கும். அவர் விசாரிச்சு இது அரசுக்கு சொந்தம்னு தீர்ப்பளிச்சிட்டாருன்னா உடனே டிஆர்ஓ ஆர்டிஓட்ட சொல்லி ரெவென்யூ ரெக்கார்டை திருத்துவார். அவர் விசாரிக்கிற வரைக்கும் வக்ஃபு அந்த நிலத்துக்கு சொந்தம் கொள்ள முடியாது, அந்த சொத்துக்கு சொந்தம் கொள்ள முடியாது. அவருக்கு விசாரிக்கிறதுக்கு 2 வருஷமானாலும் 3 வருஷமானாலும் 30 வருஷமானாலும் அது தாவா இருக்கும் வரையில் யாரும் சொந்தம் கொள்ள முடியாது. தீர்ப்பு தந்த பிறகு மறுநாளே ஆவணங்களிலே, வருவாய் ஆவணங்களில் ரெவென்யூ ரெக்கார்டில் திருத்திடுவாங்க. இது எப்படி இருக்குன்னா, எனக்கும் அல்லமையனுக்கும் ஒரு தகராறுனா நான் ஜட்ஜை நியமிப்பேன். எனக்கும் அவருக்கும் தகராறுனா நானே ஜட்ஜை நியமிப்பேன். அரசு மூத்த அதிகாரி, அரசு நியமிக்கிற அதிகாரி அரசுக்கு சொந்தமான சொத்தா இல்லையான்னு அரசே ஒரு அதிகாரியை நியமிக்குமா, அவர் தீர்ப்பு தந்துடுவாராம். அவர் தீர்ப்பு தந்த பிறகு அந்த தீர்ப்பு எல்லாரையும் கட்டுப்படுத்தும். எதுக்கு எல்லா கோர்ட்லயும் வாதியே ஜட்ஜை நியமிக்கலாம்ல, எதுக்கு பிரதிவாதி? எல்லா கோர்ட்லயும் வாதியே நான் ஒரு பிராது போட்டேன், நான் தான் வாதி, நானே ஜட்ஜ்மெண்ட், நானே நீதிபதியை நியமிச்சுட்டா என்ன தீர்ப்பது? இதை விட அயோக்கியத்தனமான பிரிவு இருக்கவே முடியாது. அரசுக்கு சொந்தமா, வக்ஃபுக்கு சொந்தமா என்பதை அரசே ஒரு அதிகாரியை நியமிக்குமா, அரசே ஒரு அதிகாரியை நியமித்து தீர்ப்பு வாங்குமா, அந்த தீர்ப்பின்படி ரெவென்யூ ரெக்கார்டை திருத்து வாங்குவோம். இதெல்லாம் கோமாளித்தனமான சட்டங்கள், மோசடியான சட்டங்கள். அதாவது ஒரு சமுதாயத்தை பழிவாங்க வேண்டும் என்பதற்காக, ஒரு சமுதாயத்தை மிரட்ட வேண்டும் என்பதற்காக, ஒரு சமுதாயத்தை அழுத்த வேண்டும் என்பதற்காக இந்த பிரிவுகளை கொண்டு வந்திருக்கிறார்கள். ஆனால் நல்ல வேளையாக இந்த நாடு இன்னும் கொஞ்சம் கொஞ்சமா பறித்தாலும் இன்னும் ஜனநாயக நாடு. இந்த நாடு இன்னும் சில நீதிபதிகள் தவறு செய்தாலும் பெரும்பான்மையான நீதிபதிகள் உயர் நீதிமன்றத்தில், உச்ச நீதிமன்றத்தில் நேர்மையான நீதிபதிகள், அரசியல் சாசனப்படி சட்டப்படிதான் தீர்ப்பளிப்பார்கள். நேர்மையானவர்கள், ஒழுக்கமானவர்கள். இந்த சட்டம் நிச்சயமாக நம்முடைய போராட்டம் வெல்லும். அதற்காக தெருக்களில் இறங்கி போராடணும்னு நான் சொல்லல. மேற்கு வங்காளத்தில்
தெருவில் இறங்கி போராடி இருக்கிறாங்க. 3 பேர் உயிர் வந்திருக்கிறார். நான் உங்களை எல்லாம் மெத்த பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு ஆதரவு இல்லை என்று நினைக்காதீர்கள். நாடே உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறது. இந்திய தேசிய காங்கிரஸ், திராவிட முன்னேற்றக் கழகம், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, மனிதநேய கட்சி, மக்கள் நீதி மைய கட்சி அனைத்தும் உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறது. ஜனநாயக முறையிலே வெற்றி பெறுவோம். ஜனநாயக முறையிலே நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இந்த சட்டத்தை ரத்து செய்வோம். இடையில வழக்கு நடந்தால் எங்கள் வழக்கறிஞர்கள் உங்களுக்காக உச்ச நீதிமன்றத்திலே வாதாடுவது மட்டுமல்ல, உச்ச நீதிமன்றத்திலே நிச்சயமாக நியாயத்தின் பக்கம், தர்மத்தின் பக்கம், நீதியின் பக்கம் உச்ச நீதிமன்றம் தீர்ப்பளிக்கும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். ஆகவே தயவு செய்து தெருக்களிலே இறங்கி போராட வேண்டாம். உங்களுக்கு மிகப்பெரிய ஆயுதம் இருக்கிறது, மிகப்பெரிய ஆயுதம். 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அந்த ஆயுதத்தை பயன்படுத்துகிறீர்கள். இப்ப நாடாளுமன்றத்துக்கு ஒரு முறை, சட்டமன்றத்துக்கு ஒரு முறை அந்த ஆயுதத்தை பயன்படுத்துகிறீர்கள். அந்த ஆயுதம் உங்களிடம் இருக்கும் வரை உங்கள் உரிமைகளை யாருமே பறிக்கின்றனர். பறிப்பதைப் போல தோணலாம், ஆனால் இறுதியிலே அந்த ஆயுதம்தான் வெல்லும் என்பதை நம்பிக்கையோடு இருங்கள். 2026 ஒரு தேர்தல் வருது. 2027 உத்தரப்பிரதேசத்தில் தேர்தல் வருது. பல மாநிலங்களில் தேர்தல் வருகிறது. அடுத்தது 2029 நாடாளுமன்றத்துக்கு தேர்தல் வருகிறது. அந்த தேர்தலிலே உங்கள் சமுதாயத்தை, உங்கள் மதத்தை, உங்கள் பழக்க வழக்கங்களை, உங்கள் சம்பிரதாயங்களை, உங்கள் சடங்குகளை யார் காப்பாற்றுகிறார், யார் எதிர்க்கிறார் என்பதை தெளிவாக தெரிந்து அந்த ஆயுதத்தை பயன்படுத்தி உங்களை எல்லாம் மெத்த பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். தெருக்களிலே இறங்கி சண்டை போட வேண்டிய அவசியம் இல்லை. தெருக்களிலே இறங்கி யாரோடு சண்டை போட போகிறீர்கள்? இந்து மக்களுக்கு உங்களோடு சண்டையே இல்லையா? இந்து மக்களுக்கு உங்களோடு சண்டையே கிடையாது. சில அதி தீவிரவாதிகள் வேணா இஸ்லாமியத்தை எதிரான மதமாக, பகையான மதமாக கருதலாம். நாங்கள்லாம் உங்களை பகைவர்களாக கருதுவது கிடையாது, ஒரு நாளும் கருத மாட்டோம். உங்களுக்கு நாங்கள் ஆதரவாக இருப்போம், எங்களுக்கு நீங்கள் ஆதரவாக இருக்க வேண்டும். நிச்சயமாக அந்த நாட்டில் நீதி வெல்லும் என்று சொல்லி இந்த மாபெரும் பொதுக்கூட்டத்தை ஏற்பாடு செய்த அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து, நிச்சயமாக நீதி வெல்லும் என்ற நம்பிக்கையோடு வீட்டுக்கு போக வேண்டும். நன்றி தெரிவித்து விடைபெற்றுக் கொள்கிறேன்.